விருதுநகர் வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய நிலையில் இப்போ 24 அதிகரிச்சிருக்கிறதா நம்ம முக்கிய தகவலை பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் சிவசபாபதி இணைஞ்சிருக்காரு. சிவசபாபதி, 24 அப்படிங்கிறது எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. இப்போ உயிரிழந்தவர்கள் அவங்களுக்கான இந்த பரிசோதனை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கா, உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கா, தொடர்ந்து என்ன சூழல் நீடிக்கிறது அங்கு? விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நடந்த பட்டாசு தொழிற்சாலையில ஏற்பட்ட அந்த விபத்துல பாத்தீங்கன்னா 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 24 பேருடைய உடல் விருதுநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வைக்கப்பட்டு இதுல 20 பேருடைய உடல் உடல் பரிசோதனை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த 20 பேருடைய உடற்கூறு ஆய்வுல 16 பேர் ஒரே ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தை சேர்ந்த 16 பேர் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சும்மா வீட்டுல இருக்க வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வேலைக்கு போனா நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது புதிதாக இந்த ஃபேக்டரிக்கு வேலை செஞ்ச இந்த 16 பேரும் உயிரிழந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 4 பேர் இதை சுற்றி உள்ள பல்வேறு இடங்கள்ல இருந்து வேலை செஞ்சவங்க. இந்த 20 பேருடைய உடல் மட்டும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. மிச்சம் ஒரு 4 பேர், இதுல 3 பெண்கள் ஒரு ஆண், இவங்களுடைய உடல் இன்னும் அடையாளம் காணப்படல. அடையாளம் காணப்படாதனால இவங்களுக்கு அந்த பிரேத பரிசோதனை இன்னும் செய்யப்படல. மேலும் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு மேல இந்த அடையாளம் காணப்பட்ட 20 பேருடைய உடல் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுல போலீசாரும் ரெவென்யூ துறையினரும் தீவிரமா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடலை வாங்குறப்போ தங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் கிடைக்கணும் அப்படிங்கறதுலயும் அந்த உறவினர்கள் உறுதியா இருக்காங்க. இது எப்படியாவது இந்த உடலை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடணும். தற்பொழுது இந்த தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால இதை தொட்டு வேற எதுவும் பிரச்சனை உருவாயிடக்கூடாது அப்படின்னு என்ற காலத்தினால இவங்களை உடல் எல்லாம் கொடுக்கப்படணும் அப்படிங்கறதுல போலீசாரும் ரெவென்யூ உறுதியா இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது எல்லோரையும் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற பல இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் எல்லாமே முறையான, அதாவது அவங்க அரசு விதிக்கப்பட்டுள்ள அந்த விதிகளை எல்லாமே ஃபாலோ செய்யறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் இருக்கு. இது இனி வரும் காலங்களில் எல்லாமே இது மாதிரி உயிரிழப்பு ஏற்படாம அரசு நிர்ணயிச்ச அந்த விதிமுறைகளை எல்லாமே பின்பற்றி உயிரிழப்பு எதுவுமே ஏற்படாம தடுக்கணும் அப்படிங்கிறதுல இங்க இருக்கிற வேலை செய்த பட்டாசு தொழிலாளரும் சரி, பொதுவா பொதுமக்களுடைய ஒரு எண்ணமாவே இருக்கு. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. விருதுநகர் வெடி விபத்தில் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை 25 உயர்ந்திருக்கிறது. அதனுடைய மணிக்கும் 24 உயர்ந்திருக்கிறது. உரிமையாளரை போலீசார் தொடர்ந்து தேடிட்டு வராங்க. இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.